இது ஆன்மீகத்தில் அறியாத விஷயங்கள். இதில் சில கருத்துகள் கொஞ்சம் இருக்கு ஆரன். அதாவது நான் இப்போ சொல்லி கொண்டு வந்தேன். இப்போ அந்த அடுத்த கட்டம் என்று சொன்னால், நம்ம அந்த அறிவோடு வாழ்ந்து நம்ம இப்போ வாழ்கிற அறிவோடு இப்போ வாழ்ந்து நம்ம இப்போ வாழ்கிறோம். அறிவுன்னு சொன்னால் இன்னொருத்தர்கிட்ட உபதேசம் எடுத்து தான் நம்ம வாழ்கிறோம். என்ன சொன்னால் அறிவு இன்னொருத்தர்கிட்ட உபதேசம் எடுத்து நம்ம வாழ்கிறோம். அதாவது எனக்கு மட்டும் வாழ இயலாது. வாழ இயலாத காரணம் இன்னொருத்தர்கிட்ட நாம் உபதேசம் கேட்கணும். நான் தவறாக செஞ்சேன்னு சொன்னால் அவர் இப்படி இல்லை செய்கிற இதே மாதிரின்னு அவர் சொல்லுவார். அவர் தவறாக செஞ்சால் நான் சொல்லுவேன் அது அப்படி இல்லை செய்கிற இப்படின்னு போட்டு அது அறிவு. அறிவோடு வாழ்ந்து இப்போ தியானம் என்ற பொருள் இந்த இடத்துக்கு நம்ம வாரோம். சிவன்ற இடத்துக்கு வரக்குள்ள அப்போ தியானம் என்ற சொல் இந்த இடத்துல கிடைக்குதுன்னா ஞானம். அதாவது ஞானம் என்ற சொல் ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வாரோம். இந்த இடத்துக்கு வந்த ஏற்பாடு இப்போ அமரக்குள்ள இதில் திருமூல சில பாட்டுகள் கொஞ்சம் சொல்கிறாரு. அதாவது நமவென்ற நாமத்தை சிந்தையில் ஏத்து சிவ என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்குண்டு. நமவென்ன நாமத்தை சிந்தையில் ஏத்து சிவ என்ன நாமத்தை நாவில் ஒடுக்குண்டு. அப்போ நம என்ற நாமம் என்று சொன்னால் இந்த இடத்துக்கு வரக்குள்ள நம்ம அந்த புத்தரை சிந்தைக்கு எடுக்கணும். அதாவது புத்தருக்கு 9 மந்திரங்கள் இருக்கு. சிவனுக்கு 3 மந்திரம் இருக்கு. அப்போ சிவன் என்று சொன்னால் 3 இது மந்திரம், புத்தருக்கு 9 மந்திரங்கள் இருக்கு. அதாவது நமோ தஸ்ஸ பகவதோ வரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. நம்ம இந்த இடத்துக்கு வரக்குள்ளேயும் இப்போ வாழும் போதும் ஒத்துமையாக வாழணும். இந்த இடத்துக்கு வரக்குள்ளேயும் ஒத்துமையாக வரணும். அதாவது அவர் எழுதுகிறாரு. எழுதுகிறாரு எப்படின்னு கேட்டால், நமவென்ன நாமத்தை சிந்தையில் ஏத்து சிவன நாமத்தை நாவில் ஒடுக்குண்டு. அப்போ 2 இதையும் நம்ம அந்த 2 இதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா தான் என்ன காரணம் என்று கேட்டால், இப்போ புத்தட்ட கையில் இப்போ ஆயுதங்கள் இல்லை. அவர் அவர்கிட்டையும் இல்லை, வெங்கடேசன்கிட்டையும் இல்லை. அப்போ இதுகள் அந்த நம்ம அந்த ஒத்துமையாக வாழணும். இந்த இடத்துக்கு வரக்குள்ளே ஒத்துமையாக வரணும். அப்படி இல்லாட்டி நம்ம சிவாயன்னு சொன்னால் அதில் புரோசனம் இல்லை. இதை நம்ம எடுக்கணும். இதை நினச்சி நம்ம இருந்தால் தான் அந்த உண்மையான பாதைக்கு நம்ம தவறு இல்லாமல் போகலாம். அப்படி இல்லாட்டி இடையில நிற்க வரும். அதுதான் அந்த எல்லாரும் தியானம் பண்ணுறோம். இது அந்த தவறுதலாக பண்ணுற சுட்டி இப்போ சிவாய என்று சொன்னால், இப்போ சிவாய இண்டம் என்று சொன்னால் சிவாய என்று சொல் அப்போ இதை சொல்லித்தாராங்க எப்படின்னு கேட்டால், சிவாயன்னு சொன்னால் அந்த வெள்ளாமை நம்ம அந்த நெல் வீசக்குள்ள சிவாயன்னு சொல்லி வீசலாம். அப்போ அறுக்கக்குள்ள சிவம் என்று போட்டு எடுக்கணும். அப்போ உள்ளுக்கு வாங்குற சிவம், வெளியில் போடுற சிவாய. அப்போ வெளியில் வீசுகிற சொல் தான் சிவாய. ஒரு தாய் கர்ப்பமாகுனது பாடு குழந்தைய ஒன்று அந்த உள்ளுக்கு 10 மாதம் உள்ளுக்கு வச்சு கொண்டேப்பா. அது சீவன் என்ற சொல். அதே போல் தாய் அந்த வெளியில் தள்ளுறதுக்கு தான்
சிவாய சிவாயன்னு போட்டு அந்த இதுகள் பேசக்குள்ள நம்மளுக்கு அந்த இதுகள் வந்து வேலை செய்யுதுன்றாங்க. அப்போ நம்ம அந்த தானியங்கள் அதாவது கிழங்கு அது இது நம்ம வெல்லாமல் செய்யக்குள்ள நம்ம சிவாய சிவாயன்னு போட்டு நம்ம எடுக்கக்குள்ள அர்த்தெடுக்கக்குள்ள சிவம் 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 என்று போட்டு சிவன் என்று போட்டு எடுக்கலாம். அதை என்ற சொல்லு வந்து உள்ளுக்கு எடுக்கணும். வெளியில் தள்ளுற வந்து சிவாய. அதுதான் இதில் வந்து அந்த திருமூலர் வந்து வடிவா இதாக்குறாரு. நம்ம வேண்ட நாமத்தை சிந்தையில் ஏற்றி சிவ என்ன நாமத்தை நாவில் ஒடுக்குண்டு. அப்போ நம்ம இது இது ஒழுங்காக செய்யாட்டி இது வேலை செய்யாது என்று இப்போ வந்து இதாக்குறாங்க. அதுதான் இப்போ வந்து இதில் வந்து தாரன். அதே மாதிரி தான் இப்போ ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறேன்றாங்க. அப்போ ஒரே மாதிரி 7 பேர்ன்னு சொன்னால் நம்ம அந்த தியானம் பண்ணக்குள்ள இப்போ ஒரே மாதிரி 7 பேர் இப்போ இருக்கிறேன்னு சொன்னால் அப்பாட அப்பாவை போய்ட்டு பார்க்குறோம். 7 பேர் 7 இப்போ லோகம் இருக்கு. அதே மாதிரி வந்து 7 வந்து 14 லோகம். அப்போ அங்கால வந்து 8 வந்து 16 லோகம். இது வந்து அந்த புராணங்கள்ல இருக்குது. அப்போ இது என்ன இதுன்னு கேட்டால் நம்ம இப்போ 7 சொல் வந்து இறங்கி வரும். இங்கே மட்டும் வந்து இங்கே இருந்து இறங்கி வரும். இறங்கி வரக்குள்ள இதில் வந்து 7 சக்கரங்கள் இருக்குது, மூலாதாரம் மட்டும். இது வந்து இறங்கி வரக்குள்ள நாள் கணக்கு என்ன வருஷ கணக்கு போகும். வருஷ கணக்கில் போயிட்டு அந்த இடங்களை வந்து துப்புராக்கி நம்ம நரம்புகளை துப்புராக்கி வரக்குள்ள எப்படி 15 வருஷம் கிட்ட போகும். அப்போ அதே மாதிரி தான் இதில் மூலாதாரத்துக்கு வந்தது இருப்பாடு மறுக ஏறி போகணும். அப்போ 7 மேலும் 14 லோகம் என்றாங்க. அப்போ இதில் வந்து கந்த புராணத்திலேயும் இருக்குது. அப்போ இது 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 கந்த புராணத்தில் இந்த விஷயங்கள் அப்படியே இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு புள்ள ஒன்று அருள் வாக்கு சொல்லுது. அருள் வாக்கு கொண்டு சொல்லுது, அதுலேயும் அப்படித்தான் இருக்கு. அப்போ இதுகள் எல்லாம் வந்து இந்த இந்த அருள் வாக்குலேயும் வந்து அதைத்தான் சொல்லிப்படுது. இந்த அருள் வாக்கு வந்து என்னதுன்னா ஒருத்தரும் கண்டுபிடிக்க இயலாது. அதே மாதிரி தான் கந்த புராணமும் ஒருத்தரும் கண்டுபிடிக்க இயலாது. அப்போ கந்த புராணத்திலேயும் இருக்கிற வந்து இதுதான் இருக்குது. அதாவது இதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ 7 பேர் வந்து ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறாங்க. அப்போ என்னையோடு சேர்த்து 8 பேர். அப்போ 8 பேருன்னு சொன்னால் நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நான் 7 பேரை வந்து சந்திச்சு போகிறேன். அப்போ சந்திக்கக்குள்ள ஏன்னா என்னையால் சந்திக்கலும் வந்து 3 பேர் சந்திக்கலும் 4 பேரை வந்து சந்திக்க இயலாதுன்னு கேட்டால் அவங்களோட சண்டை பிடிச்சி அந்த இடத்துல வென்று தான் உள்ளுக்கு போகணும். அப்போ 3 பேரை வந்து அந்த சண்டைகள் இல்லாமல் அந்த அவங்களோட பேசலாம்ன்றா. இப்போ அப்பாட அப்பா ஒரு வித்தியாசமாக சொல்லுவார். அதே பிறகு அவங்களோட அப்பாட அப்பா அவர் வந்து வித்தியாசமாக சொல்லுவார். இவங்கெல்லாம் வந்து எழுதி படித்தவங்க. அப்போ பாடங்கள் வந்து சொல்லுவாங்க. ஒரு கதைகள் வந்து சொல்லுவாங்க. இப்போ கவிதைகள் ஒரு இதுகள் நல்ல இதுகள் வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த சித்த மருத்துவம் செஞ்சுருந்தால் அதை சொல்லுவாங்க. அப்போ அதை கேட்டுட்டு
நம்மளுக்கு அங்கே போவேலும் என்று சொன்னால் அதுக்கு அங்கால இப்போ 4 பேர் இருக்கிறான், 4 பேர்த்த சந்திக்க போவேலும் என்று சொன்னால் 4 பேர்ன்னு சொன்னால் 4 வேதங்கள். அங்கால வந்து 4 வேதங்களில் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ 4 வேதங்களில் 4 பேர் இருக்கிறேன்னு சொன்னால் இவங்களோட அந்த ஒரு இவங்க எல்லாம் வந்து அந்த ராஜராஜ சோழன், சோழ பாண்டியன் அப்படி தான் 4 பேர் இருக்கிறாங்க. அப்போ 4 பேர்கிட்டையும் வந்து அந்த காவலுக்கு வந்து தெய்வங்கள் இருக்கு. அவங்களோடையும் வந்து வென்று தான் அங்கால போகணும். அதுதான் அந்த அந்த இவ வந்து அந்த அந்த இவ வந்து அந்த இவ வந்து வராக அவதாரம் எடுக்கிற. அப்போ வராக அவதாரம் எடுக்கிற இப்போ இதுகளில் வந்து பாட்டுகள் வந்து எழுதி வைக்கிறாங்க. அப்போ இதில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நான் இப்போ இந்த 3 பேர்த்த சந்திச்சுட்டு இப்போ இப்போ எனக்கு வேணும் வந்து இப்போ சின்ன வயசில் நான் கேட்ட ஒன்று இருக்கு. அதாவது அம்மா வந்து முருகண்ட பக்தர். அதாவது அவள் போயிட்டு முருகன்கிட்ட போயிட்டு கால் கடுக்க நின்று அவள் வந்து கும்பிடுவாவோ, அதே மாதிரி அழுவாவோ கண்ணீர் அப்படியே வடியக்குள்ள நான் வந்து அண்ணாந்து வந்து பார்ப்பேன். பார்த்தோன்னே கண்ணீர் இதாகும். அப்போ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கேட்பேன், இது யாருமான்னு கேட்கக்குள்ள இவ சொல்லுவாள் முருகன், இது வள்ளி, இது தெய்வான, இப்படித்தான் நிச்சயம் என்று போட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே அதே பிறகு நானும் வந்து அந்த சின்ன பருவத்தில் நான் வந்து கேட்டேன், இவங்களும் இப்படியா? அதாவது இவருக்கு வந்து 2 மனைவி என்று போட்டு சொன்னாங்க. அப்போ இவங்களும் இப்படியான்னு போட்டு அந்த நாளில் நீ யாரு நான் சொல்லணும் என்ற இப்போ மனதில் வந்துச்சு, நீ யாரு நான் சொல்லணும். அப்போ நீ யாரு நான் சொல்லணும் என்று சொன்னால் அதே எண்ணத்தோடு நான் வந்திருந்தேன். அதே பிறகு கோவில் பக்கமே போகிறல்ல. அதே பிறகு வந்து என்ன அப்போ நான் வந்து அங்கே எல்லாம் வந்து போகிறேன். 85ஆம் ஆண்டு. அப்போ எனக்கு ஒரு 18 வயசு. அது 85ல் எனக்கு ஒரு சின்ன இது ஒன்று கஷ்டம் ஒன்று வந்துச்சு. கஷ்டம் ஒன்று என்னதான் கஷ்டம்தான். அப்போ இது கோவில் ஒன்று இருந்துச்சு, பிள்ளையார் கோவில் ஒன்று. அதில் போயிட்டு ஒரு காணிக்கை ஒன்று போட்டு கற்பூரம் பற்ற வச்சு எனக்கு இது வேணும். இன்னொன்று எனக்கு 3 நாளையில் இது எனக்கு வந்து கிடைச்சிது. அப்போ எனக்கு 85ஆம் ஆண்டு நம்பிக்கை ஒன்று வந்துச்சு. அப்போ அதிலேருந்து பிடிச்சி வாழ்ந்தே தான் இது வர காட்டுறேன். அப்போ எனக்கு ஒரு இப்போ 25 வருஷத்துக்கு மேலே நான் வந்து சத்தியம் ஒன்று பண்ணேன். அந்த சத்தியத்தை மீறவே இல்லை. என்ன சொன்னால் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சு, வரையும் நான் அந்த சத்தியத்தை மீறாமல் நான் அந்த கடைப்பிடிச்சு வந்தனால இவ்வளோ இப்போ வந்து பேசலாம்னு சொன்னால் எல்லாத்தோடையும் இப்போ வந்து பேசலாம். இவரோட யாரோட இப்போ இருக்கிற இப்போ 4 வேதங்கள்லையும் இப்போ வந்து பேசலாம்னா அவங்க எழுதின எழுத்துகள் அந்த இதுகள் எல்லாம் வந்து சொல்லலாம். இவங்க வந்து சொல்லி அந்திக்கிறாங்க. அது 4 பேர்த்தோடையும் பேசலாம். இப்போ அவங்களே இப்போ நான் இப்போ சொன்ன சொல்தான். இப்போ சின்ன குழந்தைகள் என்ன தவறு செஞ்சாங்க, இனி பிறவே எடுத்து வருகின்ற குழந்தைகள் என்ன தவறு செஞ்சாங்க, அதுகளும் இல்லையா இப்படி வந்து சாவுது. அதே மாதிரி இதுகளை சாவுடுங்க. அப்படி இப்படின்னு கெஞ்சி மண்டாடி அழுந்து அப்படி இதாகித்தான் மாதிரியாக இப்போ நாம் வந்து இவங்களோட பேசலாம். நம்ம இப்போ கேட்குறது இவங்க வந்து பதில் தாராங்க. அப்போ பதில் தாரே தான் இப்போ கந்த புராணம், அங்கால போனால் இந்த அருள்வாக்கு எல்லாத்தையும் வந்து இதுகளில் வந்து வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ நம்மட இப்போ குடும்பத்தில் நடக்கிற கதைகள் தான் இதுக்குள்ளே இருக்கு. நம்மட குடும்பத்தில் நடக்கிற கதைகள் தான் இந்த வித்தியாசங்கள்ல இருக்கு. அப்போ இதுகள் இப்போ தேடி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இப்போ மத்தையிலேருந்து கட்டமாக இது வந்து தியானம் என்றே வந்து 7 இப்போ 3
அப்பாடா அப்பா பார்த்தாச்சு, அவங்களோட பேசியாச்சு. பேசியும் நான் நிற்கலை. நீ யார், நான் சொல்லணும். இந்த இடத்துல போனோடனே இந்த 4 பேர்த்தையும் சந்திச்சாச்சு. சந்திச்சுட்டு அவங்களோட பேசி அவங்கக்கிட்ட இப்போ கேட்பேன், எங்கள் புள்ள அப்போ வளர்க்க கொடுத்த புள்ள அப்படி இப்படின்னு போட்டு ஒன்று கதைகள் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இவர் அந்த ஜீசஸ் வந்து என்ன, இவர் வந்து அந்த இவர் தான் வந்து எல்லாத்துக்கும் மாறன்னு சொன்னால் இவர் 11க்கு வாராரு. 11க்கு வர கடைசியில் வந்து 8ல் நிற்கிறாரு. 8 வந்து இவர் வந்து ஜட்ஜிக்கும் இவர் ஜட்ஜிக்கும் இருக்கிறாரு. அப்போ ஜட்ஜி இப்போ இல்லாட்டி இப்போ அறிவை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்றாங்க. அப்போ அறிவை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் ஜட்ஜி இருக்கணும். அப்போ ஜட்ஜி இல்லாட்டி இப்போ அறிவால் ஒரு மனிதன் சொன்னால் நானும் ஒரு மனிதன். நானும் இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட உபதேசம் எடுத்து தான் நானும் வந்து வாழ்கிறேன். அது அறிவை தாண்டி போனால் ஞானம் தாண்டி போனால் மெய்யை தாண்டி போனால் தான் ஞானம். அப்போ மெஞ்ஞானம் அங்கால ஞானம், இங்கால அறிவு, இங்கால புத்தி. அப்போ இது 5 சொல்லும் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கு. அப்போ 3 சொல் வந்து அது ஒரு மறையுது. அந்த 3 சொல்ல எடுக்கத்தான் ஞானம் ஒன்று மெய் மற்ற ஞானம். அப்போ இது இந்த 3ம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கு. அப்போ இவங்கள தேடி போனோன்னு அப்போ இந்த இடத்துக்கு வந்து வரையலாது. இப்போ 3வது இப்போ சந்திச்சாச்சு, 4வது சந்திக்க இயலாது. 4வது சந்திக்கிறேன்னா யுத்தம் செய்யணும். அதுதான் அந்த திருமூலர் இந்த இடத்துக்கு வந்து பாட்டு ஒன்று திருமூலர் வந்து எழுதுகிறாருன்னு சொன்னால், வேதங்கள் ஆட பூதங்கள் ஆட பூமலை தூவ, வேதங்கள் ஆட பூதங்கள் ஆட பூமலை தூவ காளியோடாடி கணக்காசலத்தாடுன்றார். அப்போ இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால், இப்போ உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் வேதங்கள், அதாவது 4 வேதங்களும் இதுக்குள்ளே இருக்கு. அப்போ வேதங்கள் ஆட பூதங்கள் ஆட பூமலை தூவ, அதே போல காளி வாரா. இப்போ நம்மளை இப்போ கூட்டி கொண்டு போகணும், இப்போ மேலே ஏற்றணும். இப்போ 4வது 5வது 6வது 7வது இடத்துக்கு போகணும். போன இடத்துல காளி ஆடுறா, காளிக்கும் மேலாது. காளி அந்த யுத்தம் செய்கிறா இதுக்குள்ளே இருந்து. அப்போ எங்களோட சேர்த்து யுத்தம் பண்ணுவா, காளிக்கும் மேலாக போகுது. அதே போல் வந்து காளியோடாட கணக்காசலத்தாடன்னு சொன்னால் உடம்புக்குள்ளாட. அப்போ ஆட அவக்கு ஏலாம், அவக்கு அந்த காளிக்கு மேலாம் போகுது. அதே பிறகு திருமூலர் சொல்கிறாரு, சூழியோடாடி சுகலேத்தே ஆளன்னு. அப்போ இவ வந்து அந்த இடத்துல வந்து அந்த வாழையாம் கண்ணி மனோன்மணி அந்த இடத்துல வாரா. அவத்தான் வந்து ஒரிஜினலாக இருக்கிறார். அவ வந்து என்ன சொர்க்கத்தில் இருக்கிறவ, சொர்க்கத்தில் இருந்து அவ வருவா. அதாவது இவ வந்து 5 தலை நாகக்கண்ணி. அப்போ இவக்கு மட்டும்தான் எல்லாரும் பயம். அதாவது இவத்தான் வந்து வராக அவதாரம் எடுக்கிறார். அப்போ இவ வந்து அந்த வராக அவதாரம் எடுத்து சூழியோட ஆடி சுகலேத்தே ஆளன்றாரு. அதே போல் இருக்கிற தீய சக்தி எல்லாம் அடித்து விரட்டுற வந்து இந்த வாழை என்ற இந்த இவத்தான் வந்து சித்தர்களோட இருக்கிறார். அப்போ இவத்தான் வந்து வராக அவதாரம் எடுக்கிறார். இப்போ வராக அவதாரம் எடுத்து அதுதான் அந்த புள்ள சொல்லுது வந்து அந்த அருள் வாக்கில் சொல்லுது, இருசெம்பு நீர் எடுத்து அப்போ கொய்யாதேன்றாங்க. அப்போ கொய்யாதே நான் அப்படித்தான் கொய்வேன் என்று போட்டு அந்த புள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நான் அப்படித்தான் ஏசுவேன் என்று சொன்னால் இவள் வந்து பயமில்லைன்னு சொன்னால் வராக அவதாரம் எடுக்கிற இவ மட்டும்தான், வேற ஒருத்தரும் இருக்கிறது இல்லை.
அப்போ காளிக்கும் மேலாம் போது யுத்தம் செய்ய, அதுதான் இந்த இடத்துல தான் வந்து யுத்தங்கள் செய்கிறேன். ஒரு ஒரு மனிதன் இப்போ நான் இதை வந்து அனுபவித்தனால எனக்கு இது வந்து தெரியும். இப்போ அனுபவிக்காத இவங்களுக்கு இது வந்து தெரியாது. ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து எல்லாம் அதாவது திருமூலர் வந்து அதுதான் சொல்கிறாரு, வேதங்கள் ஆட பூதங்கள் ஆட பூமலை தூவ காளியோடாட கணக்காசலத்தாட. அப்போ கணக்காசலத்தாட சூனியோடாடி சுகலயத்தே ஆளன்றாரு. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் பாட்டும் பாடி இருக்கிறாரு. அப்போ இதுகள் தான் இது வந்து அவ்வளோ இது இல்லை. இந்த இடத்துக்கு போனோன்னு அப்போ நபியோடையும் பேசலாம், ஜீசஸோட பேசலாம், முருகனோட பேசலாம், புத்தரோடையும் பேசலாம். புத்தரோட பேசவே மாட்டார். அவர்கிட்ட பேசினா தான் மற்றவங்களை கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசலாம். புத்தர்கிட்ட கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. என்று சொன்னால் இது ஆன்மீகம் வந்து அந்த இவ வந்து முருகன் மகள். அப்போ முருகன் வந்து மகளுக்கே சொல்லில்ல ஆன்மீகத்தை, உண்மையை மட்டும்தான் சொல்லி. அதே மாதிரி தான் ஒருத்தருக்கும் ஆன்மீகம் சொல்லலாதுன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் சட்டங்கள் இருக்குது. ஆன்மீகம் ஒருத்தருக்கும் வந்து சொல்லலாது, என்னதான் தவறாக போகுது. அதனால இப்போ வந்து என்ன உண்மையாக புரிஞ்சு நம்ம பேசினா பேசலாம். அதே மேலே வந்து ஆன்மீகம் வந்து இது ஒரு குழந்தைய வந்து காப்பாற்றுறது தான் இது வந்து ஆன்மீகம் வந்து சொல்லணும். இதோட நம்ம வந்து பேசினா எல்லா தெய்வங்களோடையும் பேசலாம். அது மீறி போவல்லாட்டி இயலாது. அதுதான் அந்த இப்போ 1000 இதழ் தாமரை வந்து சிந்தையில் ஏன்னு சொன்னால் இந்த புள்ள வந்து சொல்லுது, செப்பு தகடு எடுத்து மேலே வீசினேன். செப்பு தகடுன்னா என்ன? அந்த செப்பு தகடுக்கு மேலே தான் இப்போ 5 கன்னி பெண்களும் உட்காந்து கொண்டு இருக்கிறது. அந்த செப்பு தகடுக்கு மேலே வரிசையாக உட்காந்து கொண்டு இருக்கும். 7 பெண்கள் வந்து இப்படி இருக்கும், 5 கன்னி பெண்கள் இப்படி இருக்கும். அதுதான் அந்த ஜீசஸ் கிட்ட வந்து குருஸ் இருக்கு. அப்போ இதில் வந்து திரிசூலம் இருக்கிற காரணம் என்ன இருக்கிற இப்படி இருக்கும். அப்போ இப்படி இருக்கிற வந்து திரிசூலம். அப்போ இது வந்து என்னன்னு கேட்டால் முழுச்சா வந்து இருக்காது, ஒட்டித்தான் இருக்கும். அதாவது அந்த குருஸ்மாய் தான் அது. இது வளைஞ்சிருக்கு, அது வந்து நீட்டாகி. ஏன்னு சொன்னால் செப்பு தாடு வைக்கணும். அதனால் இப்படி 5 பேர், இப்படி 7 பேர், அவ்வளோதான். இதில் வந்து நல்ல இதுகள் இருக்குது. அப்போ இதில் யுத்தங்கள் வெண்டு இப்போ இந்த இடத்துக்கு வரக்குள்ள சண்டை பிடிச்சி வருஷ கணக்கில் போகணும். எப்படியும் ஒரு 12 வருஷம் கீழே இறங்கணும், அதே மாதிரி ஏறணும் மேலே. அதான் அந்த கந்த புராணத்தில் அந்த சங்கிலியை பிடிச்சி இறங்கணும் என்று இதுக்குள்ளே தான் இறங்குற. சும்மா இதுதான் ஒரு ஆண்மகன் அறிவில் இருந்தால், மனிதன் அறிவில் இருந்தால் இன்னொருத்தரோட உதவி இல்லாமல் நம்மளுக்கு வாழ இயலாது. அந்த ஞானத்தை எடுத்தால் தான் ஒருத்தரோட உதவியும் இல்லாமல் நம்மட பாதையில் நம்ம போகலாம். அதாவது நம்மளுக்கு ஒருத்தரும் அதாவது குறுக்க வந்து வரமாட்டாங்க. அதாவது அறிவுக்கு தான் இந்த ஜட்ஜும் வேணும். ஏன்னு தான் அறிவு வந்து கொஞ்சம் தூண்டி விட்டால் போதும், குழப்பி விட்டுரும். அதே மாதிரி தான் இப்போ ஜீசஸ் கிட்ட போயிட்டு, இப்போ ஜேசு கிட்ட போயிட்டு கேட்கலாம், ஜேசு என்னத்துக்கு இப்படி வந்து செஞ்சுங்க, நீங்கள் ஏன் வந்து சிலுவையில் அரைஞ்சிங்க? அப்போ அவர் வந்து விஷயங்களை வந்து சொல்கிறாரு, இப்படித்தான் நின்று. அதே போல் அரசங்கிட்ட போயிட்டு புல்லை பற்றி கேட்கலாம். அப்படித்தான் இதில் வந்து அந்த குடும்பத்தில் நடக்கிற கதை எப்படி அவ்வளவும் இதில் இருக்குது. இப்போ குடும்பத்தில் இப்போ நடக்கிற எப்படின்னு கேட்டால், நம்ம இப்போ வந்து வாழ்ந்து கொண்டு வளர்க்குறதுக்கு ஒரு புள்ளை ஒன்று வருது, அதை நம்ம ஆதரிக்கிறதில்ல, நம்மளோட சொந்த பிள்ளையை தான் ஆதரிக்கிறோம். அதுதான் இதில் வந்து வருது நல்ல கதை உண்டு.
நல்ல இதுகள் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான். இந்த 4 பேர்த்துக்கிட்டே நெருங்க மேலே அந்த நெருங்க இயலாமல் இருக்கிறவங்க தான் அந்த கதைகள் சொல்கிற. கொஞ்சம் அந்த நெருங்கினவங்க தான் அந்த வாயில் வந்து பூட்டு விழுந்துரும், அதாவது பேச இல்லாமல் போகும். நானும் இப்போ 5 வருஷமா இப்போ பேச இல்லாமல் இருந்து தான் ஒரு அழுந்து மண்டாடி மண்டாடி மண்டாடித்தான் இப்போ வந்து பேசுகிறது சரி. இப்போ வந்து அந்த அந்த இது அந்திக்கிறாங்க, நீ யார் நான் சொல்லணும் என்றபடியா. இப்போ அதனால இப்போ வந்து எனக்கு சொல்லலாம். எனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வந்து கதைகள் இருக்குது. அதாவது இப்போ நிறைய இப்போ இதுகள் இருக்குது சொல்லலாம். இப்போ வேலை இப்போ செய்கிறனால இப்போ கஷ்டமாக இருக்குது. இப்போ வேலையும் செஞ்சு இப்போ இதுன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இது மிச்சம் இதாக இருக்குது. ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு அந்த வார அழுத்தங்களும் சொல்லலாம். அடுத்த வருஷம் இப்படி வருது, இந்த மாதம் இப்படி வருது, அந்த மாதம் இப்படி வருது, கொஞ்சம் இதாக இருக்குது. இதுகள் எல்லாம் சொல்லலாம். அந்த ஒரே இடத்துல இருக்கலானால இப்போ 4 பேர்த்தோடையும் பேசுகிறோம், அவங்ககிட்ட உபதேசம் எடுக்கிறோம். அப்போ எடுக்கிறனால இப்போ எல்லாரும் ஒத்துழைச்சி நிற்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இப்போ சிவன் சிவன் என்று சொன்னால் ஆண் மகன் தான் சிவன். இதை குண்டலியை கொஞ்சம் எழுப்புனா இந்த பாம்பு வந்து உருண்டு வரும். அப்படின்னு சொன்னால் இப்போ புத்தரும் தியானம் தான் பண்ணுறார். புத்தர்கிட்டையும் இருக்கணுமே, அவர்கிட்ட இல்லாத காரணம் என்ன கேட்டால் அவர்தான் உண்மை. இது வந்து அந்த உடம்புக்குள்ள உறுப்புகள் வெளியே எடுத்து காட்டுறாங்க. இப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் வெளியே எடுத்து காட்டுறான், இந்த உறுப்புகள் எப்படி இருக்கு. அதே பிறகு தான் இது அந்த 7 சக்கரத்தையும் எழுப்பி அந்த செப்பு தகடையும் எடுத்து மேலே வீசினோடனே 1000 இதழ் தாமரை சிந்தையில் பூக்குது. சிந்தையில் பூத்தது பாடு அப்போ இந்த வாழை என்ற வந்து இங்கனைக்கு உட்காருவா, இங்கே வந்து உட்காந்து அவவும் நம்மளும் தான் பேசி கொண்டு இருக்கணும், வேறு ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அன்றே வணக்கம், நல்ல இது உண்டு. இதை ஏன்னா உங்களோட அன்பை மாதிரியும் தாங்க, இன்னும் நிறைய வந்து கதைகள் சொல்லுவோம். என்று சொன்னால் இப்போ பிறவெடுக்கின்ற குழந்தைகளை எப்படி சரி காப்பாற்றணும். அது காரணம் என்னென்னு கேட்டால் இவங்க ஆயுதங்களும் செய்கிறாங்க, செய்கிறாங்க. இதுக்கு இப்போ அறிவு என்ற சொல் வந்து ஞானம், மெய் ஞானம் வாழ்ந்திருக்கு. அப்போ ஞானம் வாழ்ந்திருக்கு, மெய் வாழ்ந்திருக்கு, ஞானம் வாழ்ந்திருக்கு. அப்போ மெய்ஞானம் 3ம் இவ வந்து இடையில தான் வந்து வாரான். என்ன சொன்னால் இப்போ ராஜராஜ சோழன் அதே பிறகு வந்து வாழக்குள்ளே தான் இவ வந்து இடையில வாரா. இவ வந்து அந்த சொர்க்கத்திலேருந்து இவ வந்து வாரா. இதுக்குள்ளே வந்து அறிவை இப்போ காப்பாற்றுறதுக்கு இவ வாரா. இப்போ இவவை ஆதரிக்கணும், இவவை எல்லாரும் வந்து ஆதரிக்கணும். ஆதரித்தா எந்த குறையும் வைக்க மாட்டா. இவத்தான் வந்து ஒரிஜினலாக இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் வந்து இவத்தான் வந்து அந்த செல்லம். இவ வந்து செல்லம் சொன்னால் அவ்வளோ அந்த செல்லம் ஒரு குழந்தை உண்டு. எனக்கு இவ வந்து குழந்தை உண்டு. அதே மாதிரி இந்த குழந்தைய எவ்வளவுக்கு ஆதரிக்கிறீங்களோ உங்களோட வீட்டில் எந்த கஷ்டம் வராமல் பாதுகாப்பா. இவ வராக அவதாரம் எடுக்கிற இவ தான் அந்த உண்மையான தெய்வம். அதாவது முருகண்ட மகள். தாய் வந்து சாகுறா, அதாவது தெய்வான சாகுது. வள்ளி மிஞ்சி வள்ளி வந்து அந்த ஒரு மாதம் தூங்குது, ஒரு மாதம் முடிச்சிருக்குது. அது வந்து குழந்தை. இது வந்து அந்த தாய் சாகுறனால இவ அதே பிறகு தான் இவக்கு வந்து விளங்குது. அதே பிறகு வந்து இவ வந்து லிங்கத்தை வந்து ஆதரிக்கிறார். லிங்கத்தை ஆதரிக்கிறா இவ. அப்போ இதுகளில் நிறைய வந்து கதைகள் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் மறந்து போகிறேன். அதனால தான் நான் வந்து இதுகள் வந்து தாரேன். இவ வந்து லிங்கத்தை ஆதரிக்க வந்து இவக்கு வந்து தெரியும், இது வந்து தாயிட லிங்கம் என்று. அப்போ இவர் வந்து அதே மாதிரி தான் முருகன் வந்து லிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சி கொண்டு இருப்பார். அதாவது மனைவி வந்து இவட்ட அந்த அந்த தெய்வான
தெய்வானை வந்து சாகுது, அவடலிங்கத்தை இவர் வச்சு கொண்டே இருக்கிறாரு. அப்போ இதுக்குள்ள நம்ம அந்த தியானம் எடுத்து தேடி போகக்குள்ள வேறு யாரும் இல்லை, நம்ம தான். அப்போ இதுகளில் வந்து அந்த எழுத்துக்களில் வந்து வருது. இப்போ ஏ என்ற எழுத்து வந்து இவர் வாராரு, அப்போ ஈசஸ் வாராரு. ஏ என்ற சொல் வந்து அப்பா என்ற சொல் தான் ஏ. அதாவது ஏ வந்து அந்த உருக்குறன்னு சொன்னால் இப்போ சண்டைக்கு போகிற சொல் தான் ஏ என்ற சொல். அப்போ ஏ என்ற சொல் வந்து அப்பா என்ற சொல், ஆ என்ற சொல் வந்து அம்மாவோட சொல். அப்போ இப்போ தாய்மொழி, அங்கால மெய்யாமொழி, அங்கால வாய்மொழி, பொய்யாமொழி. பொய்யாமொழின்னு சொன்னால் இதில் நிறைய கதைகள் இருக்குது, நல்ல இதுகள். அப்போ இதுகள் வந்து சொல்லலாம். உங்களோட அன்பை மாதிரி தாங்க. நன்றி, வணக்கம். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு இடத்துல இருக்கணும். ஒரு இடத்துல இருந்தால் தான் இப்போ வந்து என்ன தரி இதாகுனாலும் என்ன தரி இப்போ சொல்லலாம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து வேலை செஞ்சு உடம்பை கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுதான் அந்த சில நேரம் வந்து அந்த என்ன சொல்கிற அந்த நன்றி, வணக்கம்.